ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சர்க்குலர் ரெஃபரன்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து எந்த செல்லில் ஃபார்முலா போடுறோமோ அதே செல்லை வந்து யூஸ் பண்ணி நம்ம ரெஃபரன்ஸை யூஸ் பண்ண கால்குலேஷனுக்கு வந்து அதே செல்லை யூஸ் பண்ணும்போது அது எரர் வரும். அது வந்து நம்ம டைரெக்டாக அந்த செல்லை யூஸ் பண்ணியிருக்கலாம், அப்படின்னா இன்டைரக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி டைரெக்ட், இன்டைரக்ட்டுன்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இஷ்யூவை கண்டுபிடிக்குதுன்றதும் பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம சம் போடுறோம். நான் சம் போடுறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து நான் B3லேருந்து B5 வரைக்கும் தான் நான் செலக்ட் பண்ணணும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், B6 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, நான் ரிசல்ட் எந்த இடத்துல வேணுமோ அதையும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் போட்டிங்க, எரர் அடிக்கும். நமக்கு என்டர் பண்ணும்போது எரர் அடிக்கும். ஸோ அப்பயும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, திருப்பியும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எரர் அடிக்கும், எரர் அடிக்கும். இது வந்து டைரக்ட் வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸு. ஸோ இன்டைரக்ட்ன்றது என்னென்னு பார்க்கலாங்க. ஸோ இன்டைரக்ட்ன்றது எப்படி? ஸோ நான் இந்த பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நான் யூஸ் பண்ணி ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இன்ட்டு 2 கொடுக்குறேன். திருப்பியும் இந்த செல்லு, அதாவது இந்த செல்லை யூஸ் பண்ணி இங்கே ஒரு 2 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு வேல்யூஸை போட்டிருக்கேன். அந்த வேல்யூ பேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். இங்கே ஒரு வேல்யூ கொண்டு வந்திருக்கேன். இந்த வேல்யூ பேஸ் பண்ணி இது கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நான் இப்படி மாற்றி போடுறேன். ஸோ என்னன்னா, நம்ம வந்து ஸோ இந்த இங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். அதாவது நம்ம G3ல என்ன வேல்யூ இருக்கோ அதே பேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இதே பேஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் வந்து என்னன்னா, திருப்பியும் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திருப்பியும் F3 இதை F5 யூஸ் பண்ணி F6 யூஸ் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து இஷ்யூ. ஸோ அது வந்து ஸோ இதுக்கு பேர் தான் சர்க்குலர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் அடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து F6 யூஸ் பண்ணி F6 கொண்டு வந்திருக்கோம். G3 இங்கே கொண்டு வந்திருக்கோம். இங்கே வேல்யூஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வந்து நம்ம ஒரே நம்ம ரிசல்ட் எங்கே வேணுமோ வருதோ அதே ரேஞ்சை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ அந்த இஷ்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ண இந்த மாதிரி எரர் அடிக்குது. ஸோ அது எந்த இடத்துல எரர் அடிக்குது. ஸோ இங்கே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இங்கே கொஞ்சம் டேட்டா தான் இருக்குது, டேட்டா எதுவுமே இல்லை, வேறு எக்ஸாம்பிள் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதில் வந்து நிறைய டேட்டா இருக்குது, நிறைய ஃபார்முலா போட்டுருச்சிங்க. அந்த இடத்துல எங்கே இஷ்யூ இருக்குன்னு விடுவிச்சு கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் போயிட்டு எரர் செக்கிங் இங்கே இந்த கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே எங்கெங்கே எரர் இருக்குது, ஸோ இங்கே இடத்துலலாம் எரர் இருக்கா, ஸோ அதெல்லாம் காட்டுது. ஸோ நீங்கள் போய்ட்டு நீங்கள் எந்த செல் எரர் இருக்கோ அந்த செல்லில் போய் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டா சால்வ் ஆயிரும். ஸோ இது சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டு சால்வ் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா B6 எங்கே இருக்குது, ஸோ B6ல் இங்கே எரர் இருக்குதுன்னு காட்டும். அதே மாதிரி இங்கே கீழே வந்து காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எரர் தப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து சர்க்குலர் ரெஃபரன்ஸ். ஸோ சர்க்குலர் ரெஃபரன்ஸ் வந்து இது வந்து டைரெக்டாக நம்ம கால் பண்ணுறோம். இது வந்து ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லு அப்படி சொல்லி கால் பண்ணி இன்டைரக்டாக சர்க்குலர் ரெஃபரன்ஸ் எரர் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சர்க்குலர் ரெஃபரன்ஸு எப்படி வரும், ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.